லட்சுமி தேவியின் திருக்கதை. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போலவே நரை, திரை, இறப்பு ஆகியவை இருந்தது. இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள். மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்ட போது, கவலைப்பட வேண்டாம், பார்க்கடலில் அமிர்தம் இருக்கின்றது என்று மகாவிஷ்ணு தெரிவித்தார். அந்த பார்க்கடலை கடந்தால் அமிர்தத்தை பெற முடியும் என்று விஷ்ணு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாதது, அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என்று மகாவிஷ்ணு கூறினார். இந்த பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுக்க மேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வைத்து கடைந்தனர். அசுரர்களும் பார்க்கடலை கடையத் தொடங்கினர். 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அப்படி கடலில் திரண்டு வந்த ஆலகான விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். அதை பார்வதி தேவி சிவன் கழுத்தில் நிறுத்தினார். விஷத்தால் நீலகண்டரானார் சிவன். கடைசியாக அந்த கடலில் இருந்து அமிர்தம் வெளிவரதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, கௌதமமணி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பக விருட்சம், துளசி ஆகியவை தோன்றியது. பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கொரு பொருளை எடுத்துக் கொள்கின்றனர். அப்படி அதிலிருந்து வெளிவந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள் பாலிக்கின்றார். இப்படி அலைக்கடலில் இருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என்று பெயர் வந்தது.